ஆஷஸ் முதல் டெஸ்ட் மேட்ச் டே 1 ரிக்கி பாண்டிங் செஞ்சுரி போட்டார் அப்படின்ற நியூஸ் எல்லாம் நீங்க பார்த்தது போய் இன்னைக்கு மிச்சல் ஸ்டார்க் 7 விக்கெட் எடுத்துட்டாரு. ஆப்போசிட்ல இப்ப இங்கிலாந்து டீம்ல ஒருத்தர் 5 விக்கெட் ஆள நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி 2 இன்னிங்ஸே கிட்டத்தட்ட ஒரே நாள்ல முடியுதுங்கிற நிலைமையெல்லாம் ஒரு ஆஷஸ் உடைய முதல் டெஸ்ட் மேட்ச்க்கு பேர்த்ல நடக்கும் அப்படின்னு யாராவது எதிர்பார்த்திருப்போமா? டெஸ்ட் கிரிக்கெட் அந்த அளவுக்கு இப்போ இவால்வ் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. பட் இது பாசிட்டிவா நெகட்டிவா இது எப்படி அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ ஆஷஸ் சீரீஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த ஆஷஸ் பொறுத்த வரைக்கும் காலகாலமாக தொன்று வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சீரீஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ரைவல்ரி இந்த 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில். இது வந்து ஒரு கிரிக்கெட்டுடைய பினாக்கிள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு இது வந்து ஒரு 1.5 மாதம் ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு நவம்பர் மாதம் ஆரம்பிச்சு அப்படி இந்த டிசம்பர் மாதம் இந்த கிறிஸ்மஸ் டைமில் அப்படின்றது வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, யூஎஸ் இது போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்குலாம் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து ஒரு சூப்பர்பான டைம். ஸோ ஹாலிடேஸ் டைமாக இருக்கும், நிறைய பேர் உட்காந்து ஜாலியாக மேட்ச் பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான ஒரு டைமை அவங்க கன்சிடர் பண்ணுற ஒரு பீரியடில் தான் இந்த ஆஷஸ் மோஸ்ட்டாக எப்போவுமே நடக்கும். அதில் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் 26 டிசம்பரில் சிட்னியில், மெல்பர்ன்ல, பெர்த்லன்னு சொல்லி ஒவ்வொரு அவங்களுடைய 5 இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ல நடக்கக்கூடிய இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா இத்தனை வருஷங்களா இவங்க நடத்திட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுல யாரு வெற்றி பெறா தோல்வி பெறான்றதை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் அப்படின்றத நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா, அது இப்போ எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு டீம் வந்து இப்போ நம்ம இதை பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விளையாடி முடிச்சிருக்கிறாங்க. 172க்கு இங்கிலாந்து ஆல் அவுட். இங்கிலாந்து 172க்கு ஆல் அவுட் ஆகி, அதுவும் எத்தனை ஓவர்ஸ், வெறும் வந்து அவங்களால வந்து ஒரு 32 ஓவர் தான் பிடிக்க முடிஞ்சது. 32.5 ஓவர்ஸ்ல வந்துட்டு அவங்க ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. அதை அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பதிலுக்கு சேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்திரேலியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது 121 for 7 வந்து இப்போ அவங்களுடைய ஸ்கோரு 37.2 ஓவர்ஸ்ல. ஸோ இப்போவே வந்து ஒரு 60-70 ஓவரில் வந்து கிட்டத்தட்ட பாதி மேட்சை முடிச்ச இவங்க இன்னொரு ஒரு 70-80 ஓவரில், அதாவது டே 2லேயே மேட்சை முடிச்சிடற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆஷஸ் உடைய நிலைமை மாறிக்கிட்டு வருதுங்கிறது வந்து இட்ஸ் அ பேட் சைன் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு T20 உடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக T20ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோடைய அந்த லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மெட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டாக்கிங்காக ஒரு பவுலிங் சூப்பராக ஒருத்தர் போறாருப்பா, பேட்ஸ்மேனை போட்டு அமுக்குறாருப்பா அப்படின்னு. பட் அதுவே வந்து ஒரு T20யை தாண்டி டெஸ்ட்டுக்கு வரும்போது இப்படிப்பட்ட பவுலர்ஸ் டாமினேஷனான இருக்கக்கூடிய இடத்துல இது வந்து ஒரு எப்படி ஒரு விஷுவல் ட்ரீட் ஃபார் த பிளேயர்ஸ், ஐ மீன் ஆடியன்ஸாக இருக்குன்றது தான் கொஸ்டின். ஸோ அதிகமாக நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் T20 பேட்டர்ஸ் எல்லாருமே டெஸ்ட் மேட்ச்சில் வேற மாதிரி டெஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இங்கிலாண்டில் இந்த பேஸ்பால்னால வந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. அந்த பேஸ்பால்ன்றது அடுத்தடுத்த கண்ட்ரீஸ் இன்னைக்கு இம்பாக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்குது. அது வந்து இந்தியாவில் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாடுகள்லையுமே அவங்களும் வந்து எஸ் வி ஆர் ஆல்சோ கோயிங் டு அடாப்ட் பேஸ்பால், வி ஆர் கோயிங் டு பிளே அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்னு அவங்க கேப்டன்சி உள்ள வரும்போதே அனௌன்ஸ்மெண்ட்டோட தான் உள்ள வராங்க. அது நிறைய பேருக்கு வந்துட்டு பாசிட்டிவாக அமையுது சில இடங்கள்ல, ஆனால் நிறைய பேருக்கு அது மைனஸாக தான் அமையுது நிறைய இடங்கள்ல. அந்த வகையில் வந்து இந்த ஆஷஸை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து அன்எக்ஸ்பெக்டட். இன்னைக்கு வந்து ஒரு 7 விக்கெட் ஆல மிச்சல் ஸ்டார்க் எடுக்கிறாருன்றதை நம்ம சந்தோஷமாக கொண்டாட கூட முடியல. ஏன்னா இது டே 1ல நடக்குது. இது டே 4லயோ டே 5லயோ நடந்திருந்தா இந்த மிச்சல் ஸ்டார்க்கோட 7 விக்கெட் ஹால் அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி பார்க்கப்பட்டிருக்கும். டெஸ்ட் மேட்சஸை தாண்டி ஆஷஸ்ன்ற இந்த சீரீஸ்ல மட்டுமே இத்தனை எடிஷன்ஸாக விளையாடிட்டு இருக்கிற மிச்சல் ஸ்டார்க் தன்னுடைய 100வது விக்கெட்டையும் எடுத்திருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். பட் அது டே 1ல நடக்கணுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். இன்னைக்கு டே 1ல மட்டும் ஒரு 100 போட்டிருந்தாங்க, ஏதாவது ஒரு ஓப்பன் ஒரு மார்னஸ் லபுஷானோ இல்லை ஸ்டீவ் ஸ்மித்தோ அப்படின்னா சந்தோஷப்பட்டிருப்போம். அதுக்கான ஸ்கோப் இங்கே கிடைக்கல. ஜோ ரூட் டக் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாரு. சரி, எப்படிப்பா அவுட் ஆறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே அட்டாக்கிங் மோட் ஆஃப் கிரிக்கெட். டிரைவுக்கு போறாங்க, எட்ஜ் ஆகி கேட்ச் ஆகுது, சில பால்லாம் வந்து பவுன்ஸ் ஆகி வருது. அதெல்லாம் வந்து கார்சே போட்ட ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கார்சே போட்ட 2-3 விக்கெட்லாம் வந்து உண்மையாவே செம பவுன்ஸு. மிச்சம் இவர் ஸ்டீவ் ஸ்மித்லாம் வந்து இப்படி ஆடி இப்படி ஃப்ரண்ட்ல ஆடுறது வந்து எட்ஜ் ஆகி ஸ்லிப்ல கேட்ச் போகுது. அந்த மாதிரி 2-3 எக்ஸப்ஷனல் விக்கெட்ஸ் இருக்கு. பட் மற்றபடி இங்கிலாந்துலாம் வந்து அவங்களுடைய நிறைய விக்கெட்ஸை வந்து அட்டாக்கிங் மோட்ல ஆட போய் தான் அவ்வளோ விக்கெட், கடைசி விக்கெட் வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன பேசாம அடிச்சு ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா வந்தா போதும், 20 ரன் எக்ஸ்ட்ரா வந்தா போதும், நின்று என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி 30 ஓவர்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் பேர்த்ல ஆல் அவுட் ஆகுது அப்படின்னா அதோட வருத்தம் என்ன அப்படின்றது வந்து உண்மையா டெஸ்ட் மேட்சை விரும்பி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே புரியும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீரீஸுங்கிறது வந்து ஒரு எவர் சேஞ்சிங் டெஸ்ட் கிரிக்கெட்டாக மாறப்போதா, இந்த சீரீஸுங்கிறது வந்து கிரிக்கெட்டையே புரட்டி போடக்கூடிய ஆஷஸாக மாறப்போதா, இல்லை வந்து ஆஷஸுடைய அந்த ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு 4-5 நாள் நடக்கக்கூடிய ஒரு மேட்சஸாக அட்லீஸ்ட் அடுத்தடுத்த மேட்சஸ் வருமா என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோலாம் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பாலா. ஓகே பாய்.
பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.